இந்த படத்தில் வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு, அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். முதல் ஷாட்டாக நீங்கள் போட்டிருக்கான், நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வந்து மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 27 வருடத்தில் 2 மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிழவி வந்து பூ போடுறான். 2வது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த 2 மொமெண்ட்டும் 27 வருஷத்தில். இந்த படத்தில் 60 சீனுமே 60 மொமெண்ட்டாக பண்ணியிருக்கான். இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால் இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஒருவேளை நான் பேசுகிறது போர் அடித்தாலும் அடிக்கலாம், பட் பரவாயில்ல, ஏதாவது பேசுகிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்குறதுக்கு போயிடுச்சு. மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிடுது. ஆக்சுவலாக நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படவில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை எழுதுனா பீச்சில் ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாமல் இந்த கதை பண்ணால் சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான். இந்த படத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிக்கையாளர் தான். அவங்க படம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிக்கையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன். இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம். அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால் இந்த படத்தில் நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனால் அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவொடனே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள், அந்த அண்ணா பெண் ஒருத்தர் நடிச்சிருக்கா தெரியல. தமிழில் இருக்க பெண்கள்லாம் இப்போல்லாம் நடிக்கவே வரதில்லை நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு, ஹூக் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக ஒரு பேய் அரக்கி. அவள் எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி சூரிய போட்டு ஒரு 1 மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவளை. இந்த சமூகம் அப்படி தானே இருக்குது. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அநேகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷ்னல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன்.